இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் வெஜ் தம் பிரியாணி எங்கள் வீட்டில் எப்படி செய்வோம் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மெல்லியதாக நீட்டமாக அரிந்த வெங்காயத்தை எண்ணெயில் போட்டு நல்ல பொன்னிறமாக பொரித்து எடுத்து அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு நல்ல எண்ணெயை வடிய வச்சு தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணியில் குங்குமம் பூசி எடுத்து ஊற வச்சு அட்லீஸ்ட் ஒரு 1 hour போல் ஊற வைக்கலாம். இதை நல்லா தனியாக வச்சுக்கோங்க. சின்ன பீசஸாக அரிஞ்ச பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, காலிஃப்ளவர் இது எல்லாத்தையும் அந்த நம்ம வெங்காயம் பொரித்த அந்த எண்ணெயிலேயே தேவையான இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையாக இருந்தால் நடுப்புற தண்ணி தெளித்து எடுத்துக்கலாம். இதோட க்யூப்ஸாக அரிஞ்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ 1 கப் பாஸ்மதி ரைஸை ஒரு பாத்திரத்தில் நல்லா கழுவிட்டு போட்டு அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு உப்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 1 மணி நேரம் போல் அந்த ஸ்பைசஸோடையே ஊற போட்டுட்டு பாத்திரத்தை மூடி ப்ரெஷர் குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அந்த காயெல்லாம் வதக்கின மாண்டிலேயே கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதில் துண்டுகளாக அரிந்த பூண்டு அல்லது நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்க்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, தக்காளி, உப்பு, சோம்பு, கசகசா, சீரகம், கசூரி மேத்தி அப்படின்னு சொல்லக்கூடியதான காய்ந்த மெந்தைக்கீரை இலைகள், இஞ்சி விழுது, முந்திரி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதை ஆறின உடனே இதை மிக்சியில் நல்ல ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்ல பேஸ்ட்டாக அதை அரைச்சி வச்சிடலாம். இதில் தக்காளியை விட கொத்தமல்லியும் புதினாவும் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கூட போடுவோம், புதினா ஸ்பெஷலி. ஸோ இப்போ இதை நம்ம விழுதாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த காய்களை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதோட நல்ல ஒரு 2 கரண்டி அளவு தயிர் சேர்த்து இதை அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போல் ஊற வைக்கலாம். இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்த்தோம்னாக்கா நம்மளுக்கு நல்லா தெரியும் நம்மளோட அரிசி எவ்வளோ உதிரியாக நல்ல சாதமாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம யூஸ் பண்ண ஸ்பைசஸே வேறு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிரேவிக்கு நம்ம யூஸ் பண்ண ஸ்பைசஸே வேறு. நம்ம பூண்டு, வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்ல கிரேவியாக வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஸ்பைசஸே வேறு. காய்களுக்கு நம்ம சேர்த்த தூள்களே வேறு. எல்லாமே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அது தயிரில் வேறு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் போட்டு தயிரில் ஒரு 2 மணி நேரம் போல் மேரினேட் பண்ணலாம். இது நம்ம எண்ணெயில் பொரித்ததான அந்த வெங்காயம் அதையும் தனியாக வச்சுக்கலாம். இப்போ குங்குமப்பூ சேர்த்து கரைச்சதான அந்த தண்ணிக்கு எவ்வளோ கலர் வந்துருச்சு பாருங்கள், அதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் ஜென்ரலாக ஒரு சம்படம் இருக்கும், ஏர் டைட் மூடி இருக்கிறதான ஒரு சம்படம் இருக்கும் இல்லையா, அந்த சம்படத்தை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துன்ட்டு அதில் வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சமாக நெய் போட்டு ஒரு எண்ணெய் போட்டு சைடெல்லாம் நல்லா போட்டுக்கலாம். அது ரொம்ப நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சதான அந்த சாதம் அதை நல்ல ஒரு லேயர் போட்டு அதை நல்லா அப்படியே ஈவனாக நல்லா அழுத்தி விடுங்க. நம்ம அழுத்தி விட ஒன்று ஒன்றா நம்ம மேலே அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவரை நம்மளோட டிஷ்ஷுக்கு கொடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம தயிரில் மேரினேட் பண்ணதான அந்த காய்கறிகள் அதில் எல்லா தூள்களுமே நம்ம போட்டிருக்கோம். மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ அதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது தயிரில் மேரினேட் ஆகிச்சே அது நம்ம பிரியாணிக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டை இது கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணதான அந்த ஆனியன்ஸை அப்படியே எல்லா சைடும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு தூவி விடுங்க. இதுவும் ரொம்ப நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சதான அந்த குங்குமப்பூ கொஞ்சமாக எடுத்து அந்த குங்குமப்பூ தண்ணியை அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி சுத்தீவிர அந்த பாத்திரத்துலேயே நீங்கள் விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சதான கிரேவிக்கு நம்ம சோம்பு, கசகசா, சீரகம், கசூரி மேத்தி, முந்திரி, இஞ்சி விழுது இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருக்கோம். பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் அதோட தக்காளியும் சேர்த்துருக்கோம். நம்ம அதில் அந்த கிரேவியை நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி அதில் போடுங்க.
ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லேயர் எல்லாம் அப்படியே நம்ம வந்து ரிப்பீட் பண்ணலாம். தம் குக்கிங் அப்படிங்கிறது பார்த்தோன்னாக்கா நல்ல ஸ்னக் ஃபிட் ஏர் டைட்டான லிட் போட்டு நல்லா மூடி அதை வந்து அப்படியே நம்ம ஒரு பாத்திரம், நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் குக்கரில் அது வைக்க போகிறேன். எவ்வளோக்கு எவ்வளோ நிறையா நேரம் அது வந்து ஸ்லோ குக்கிங் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோடய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும் டிஷ்ஷில். எல்லாமே திருப்பி நான் வந்து ஒரு லேயர் போடுறேன். அதாவது சாதம், காய்கள், கிரேவி, இந்த குங்குமப்பூ கரைச்சதான அந்த வாட்டர், அதுக்கப்புறம் நம்ம வதக்கினதான நல்ல பொரிச்செடுத்ததான வெங்காயம், எல்லாத்தையுமே ஒரு லேயர் நான் திருப்பி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இது வந்து நல்லா ஏர்டைட்டாக நம்ம மூடுறச்சு இதோட ஜூஸஸ் எல்லாம் எழும்பி அது ஸ்டீமாக வெளியே போகாமல் அப்படியே டிஷ்லேயே திருப்பி வரைச்சி அது ரொம்ப ஒரு டெலிஷியஸ் டேஸ்ட்டும் ரொம்ப ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே பொரித்து வச்ச அந்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்ல ஏர்டைட் லிட்டு போட்டு நம்ம வந்து இந்த நம்ம எல்லா லேயர்ஸாக வச்சதான இந்த பாத்திரத்தை மூடிட்டு நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் குக்கர், பேனசானிக் எலக்ட்ரிக் குக்கர் யூஸ் பண்ணுறேன். இதை கீப் குக்கிங் வச்சு அது கீப் வார்ம்லேயே வந்து அது அட்லீஸ்ட் ஒரு 2 hours அளவுக்கு நான் வந்து அதை அப்படியே கீப் வார்ம்லேயே வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே எடுக்கறச்சே நம்மளோட அந்த வெஜிடபிள் தம் பிரியாணி ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து நான் வெங்காய தயிர் பச்சடி அண்ட் அப்பளத்தோடு நான் சர்வ் பண்ணுறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.